ஐசோமெட்ரிக் ஒரு எக்ஸாம்பிள் ட்ராயிங்கு. லெஃப்ட் சைடில் அது அவுட்புட் இருக்குது. நம்ம அந்த டைமென்ஷன் இப்படியே பார்த்து வரைகிறதுக்காக அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து யூசிஎஸ்ஐக்கான நான் ஆஃப் பண்ணல. எதுக்காகனா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. எக்ஸ்ஒய் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்போ நான் இதை வரையணும். என்ன பண்ணணும்? ஸ்னாப்பு அப்படின்னு கமெண்ட் கொடுக்கலாம். இல்லை SNAP STYL அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸ்னாப் ஸ்டைல் டைரெக்டாக போயிடலாம். 1 கொடுத்தா ஆனு, 0 கொடுத்தா ஆஃபு. பாருங்கள், 1 கொடுத்தா ஆனு, 0 கொடுத்தா நார்மல் மோடு. ஸோ 1 கொடுக்குறேன் நான். இப்போ ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். லைன் இதை ட்ரா பண்ணும்போது இங்கே ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. பின்னாடி பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டம்லேருந்து வரைய ஆரம்பிங்க. லைன் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 54 தான். 54. இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குது? 52 + 26 + 20 94 இருக்குது. ஒன் செகண்ட். 54 94 க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் பின்னாடி இருக்க பாட்டம் இப்போ டாப் வியூவில் இருக்கும். ஐசோப்ளேன் கண்ட்ரோல் கொடுங்க. வெர்டிக்கலாக போகணும், அவ்வளோதான். அது வந்து லெஃப்டாகவும் இருக்கலாம், ரைட் சைடு வியூவாகவும் இருக்கலாம். வெர்டிக்கலாக போகிறதுக்கு எந்த கர்சரு வெர்டிக்கல் டைரக்ஷன் காட்டுதோ அந்த க்ரீன் வெர்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இருந்தாவே போதும். ஹைட் வந்து ஒரு 18 mm. இப்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் நீங்கள் வரையணும். 18 18 18. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 காரையும் கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. இங்கே உள்ள ஒரு ஸ்டெப்பு வருது. ஃபுல்லாக ட்ரா பண்ண அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்ஸ் போட்டுக்குவோம். F5 ரைட். அடுத்தது இங்கேருந்து ஒரு 20 mm, இங்கேருந்து ஒரு 20 mmக்கு என்ன ஆகுது? ஒரு கேப் இருக்குது. லைன் இங்கேருந்து ஒரு 20, உள்ள ஸ்டெப்பு ஒரு 20, அப்புறம் அங்கேருந்து ஒரு கேப் வந்து 26, வெளியே ஒரு 20. இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இது இந்த 3 லைனையும் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ் பண்ணிங்க, டிஸ்பிளேஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ கனெக்ட் பண்ணுறேன். F5 கனெக்ட் பண்ணியாச்சு. லைன் இதை ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ட்ரிம் பண்ணிடுறேன். ஒன் செகண்ட். ஓகே, அண்டு இது மட்டும் ஜூம் பண்ணுறேன். லைனு இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும், அதுமாரி இந்த எண்டு இதோட எண்டு. இப்போ ட்ரிம் பண்ணுங்கள். தேவையில்லாத ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, இது தெரியாது. அப்போ இது எரேஸ் பண்ணிடுறேன். இது வந்து எரேஸ் பண்ணிடுறேங்க. பாருங்கள், வந்துச்சா? ரைட். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸிலோ இந்த கேப்போலோ இந்த ஹைட் 18 mm தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். 18 mm நம்ம கொடுத்துக்கலாமா? லைன் அடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சார் ஆனில் தான் இருக்குது. F5 ப்ரெஸ் பண்ணுறது. 18 இந்த பக்கம் 54. ஸோ லைனு இங்கேருந்து F5 எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். இல்லை நியரஸ்ட் பாயிண்ட் எப்போதுமே பிடிச்சிடாதீங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ட்ரிம் பண்ணணும். நியரஸ்ட் கொடுக்கக்கூடாது. ரைட். இப்போ ட்ரிம் கமாண்ட் இது தேவையில்லை. இது ட்ரிம் பண்ணிடுறேன். பாட்டம் லைன் தெரியாது. இதேமாதிரி பின்னாடி இருக்குன்னு தெரியாது. இது அடியில் உள்ள லைன் தெரியாது. மேல் சர்ஃபேஸ் கிடச்சிச்சு. லைன் இப்போ இதோட டோட்டல் ஹைட் வந்து ஆல்ரெடி 17 இருக்குது. இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணிட்டு கூட திரும்ப ஃபஸ்ட் லைன் கொடுக்கலாம். இங்கேருந்து 72 கொடுத்துட்டு இந்த பக்கம் டோட்டல் 54. F5 டாப் வியூவில் வச்சே வரைங்க. 18 54 க்ளோஸ். ஒன் செகண்ட். அப்படியே கீழே கொண்டு வரேன். அப்படியே எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேங்க. மெஷர்மெண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை. ட்ரிம் பண்ணிடுங்க. ஜூம் ஆக்ஷன். அதுமாதிரி இங்கே இருக்கக்கூடிய லைனையும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேங்க. ரைட். அதுமாதிரி அங்கேருந்து இது பின்னாடி பாட்டமு. இப்போ இதோட மிட் பாயிண்ட் இருக்கா? இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சர்க்கிள் நமக்கு தெரியாது, அதனால் எலிப்ஸு போகிறோம். ஐசோ சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு அது ரேடியஸ் வந்து 15. பாருங்கள், டோட்டல் வந்து டயமீட்டர் வந்து 30, அதனால் ரேடியஸ் 15 கொடுத்துருக்கேன்.
ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கேருந்து கீழே 25. இதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவோம். காப்பி, இங்கேருந்து 25 கொடுத்துக்கிறேன். லைன் F5 எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ட்ரிம், இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே சர்க்கிள் தேவையில்லை, இதை எரேஸ் பண்ணிடலாம். லைன் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சைடில் பார்க்குறீங்களோ அந்த சைடுக்குரிய வியூக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிம் அந்த பண்ணியிருக்கு. இப்போ இதை ட்ரிம் பண்ணிடுங்க. இங்கே நிறைய க்ராசிங் இருக்கிறனால டபுள் என்ட்ரி யூஸ் பண்ணாதீங்க, நமக்கு டிலே ஆகும். மேக்ஸிமம் இந்த பின்னாடி லைன் தெரிய போகிறதில்ல, அதேமாதிரி இதுவும் தெரிய போகிறதில்ல. இதை எரேஸ் பண்ணிடுங்க. ட்ரிம் எரேஸ் பண்ணிடுங்க. காப்பி, இந்த லைனையும் இந்த சர்க்கிள் சேர்த்து என்ன பண்ணுறேன்னாக்கா காப்பி பண்ணி வச்சிடுறேன். ட்ரிம், இதுக்கப்புறம் உள்ளது தேவையில்லை எனக்கு. பாருங்கள், இதுவும் அதே மாதிரி ட்ரிம்மு, இங்கேயும் ட்ரிம்மு, இங்கேயும் ட்ரிம். ஷேப் வந்துருச்சுங்களா? இங்கே இந்த இடத்துல ஒரு பிரேக், டபுள் என்டர், ட்ரிம் கொடுத்தாச்சு. இங்கேயும் ட்ரிம் கொடுத்தாச்சு. இங்கே தனி லைனாக இருக்குது, எரேஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஷேப்ஸு அப்படியே சிமிலராக இருக்கா? ரைட். இப்போ டைமென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ டைமென்ஷன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் பண்ணணும். பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா, டைமென்ஷனில் போய்ட்டு லீனியர் கொடுத்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான். பாருங்கள், இப்படி தான் வரும். ஆக்சுவலி இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ 47 இருக்குது, ஆனால் 47 54 இல்லையா? இப்போ அதே வந்து டைமென்ஷனில் அலைன்டுன்னு கொடுத்து பாருங்கள், அதுக்கு லைனுக்கு பேரலாக வருதா? 54 இருக்கா? கரெக்ட். ஸோ அப்போ வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அலைன்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இது டைமென்ஷன் தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 52 அப்படின்றது வரணும், நம்ம வந்து 48 கொடுத்துருக்கோம். இங்கேயும் தப்பு நடந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு ட்ரையல் தான். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதில் பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இவ்வளோ நோடுன்னு சொல்லுவீங்க, அந்த நோட் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. எல்லாமே ஒன்றா இருக்கும். ஜூம் பண்ணிக்கோங்க, இந்த நோட் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. எல்லாமே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். டைமென்ஷன், அலைன்டு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்குது. இது டேரக்ஷன் எங்கேயோ போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமு நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்தது நம்ம மாற்றுவோம். ஸோ இங்கே சென்டரில் இருந்து சென்டர் ஆக்சிஸ் நமக்கு தெரியாது, அதனால் என்ன பண்ணணும், ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிடணும். லைன் கமாண்ட் கொடுத்துட்டு லைன் டேப் மாற்ற தெரியும் உங்களுக்கு, நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ டைமென்ஷன் மட்டும் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது எப்படி இதை வந்து டைரக்ஷன் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே டைமென்ஷனில் போய்ட்டு ஆப்ளிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே கீழே பாருங்களேன், ஆப்ளிக் ஆங்கிள் கேட்பாங்க. எனக்கு ஆங்கிள் தெரியாது, அதில் என்ன பண்ணிக்கிறேன், எந்த டேரக்ஷனில் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இதுலேயே 2 பாயிண்ட் கொடுத்துறேன். இந்த லைன் கொடுத்தீங்கன்னா இந்த லைன்லேயே 2 பாயிண்ட் கொடுக்குறேன். நான் அப்படி இந்த சைடு அப்படின்னு கொடுக்குறேன், மாறிச்சு பாருங்கள். இதே ஆப்ளிக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2 பாயிண்ட் கொடுத்து பாருங்கள், இந்த சைடு போயிடும் ஆப்ளிக்கு. இந்த டைமென்ஷனை எந்த டேரக்ஷன் மாறிடும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது 3 செலக்ட் பண்ணிடுறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த லைனுக்கு பேரலல் அப்படின்னு இதே பாத்தில் வேணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ளிக்கு, இந்த லைனில் 2 பாயிண்ட், அதேமாதிரி ஆப்ளிக்கு இந்த லைனில். ஸோ இந்த லைனுங்கிறது என்னன்னாக்கா அந்த டேரக்ஷன், அந்த லைன் வந்து எந்த டேரக்ஷனில் இருக்கோ அந்த டேரக்ஷனில் அதுக்கு பேரலாக வந்து டெக்ஸ்ட் மாறணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள்.
இதில் வந்து மிரர் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபில்லட் சாம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, அரேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சர்க்கிளுக்கு பதிலாக ஐசோ சர்க்கிள் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபில்லட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல கார்னர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேர்வ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கார்னரில் ஒரு கேர்வ் வருது. இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். F5 ஒரு லைன் போடுறேன். இங்கேருந்து ஒரு 10 mm, இந்த பக்கம் ஒரு 10 mm கொடுத்துட்டு நம்ம சர்க்கிள் கொடுத்து பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்காது. சரி, ஃபில்லட் கமெண்ட் ஃபில்லட் கொடுத்துட்டு ரேடியஸ் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். நான் லார்ஜுன்னு வருது, 5 சாரி சின்ன லைன் இருக்கனால எடுத்துக்கல. ஃபில்லட்டு பாருங்கள், இந்த ஷேப்க்கும் இதே எலிப்ஸு ஐசோ சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ண பாருங்கள். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ ட்ரிம் பண்ணிடுறேன். இது தேவையில்லை, இது தேவையில்லை. அதுமாதிரி இது எக்ஸ்ட்ரா தேவையில்லை. காப்பி இந்த ஆர்க்கை அங்கே இந்த பாட்டம் டு டாப் ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இது தேவைப்படாது. லைன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிடில் டு மிடில் கனெக்ட் பண்ணக்கூடாது. இங்கே குவாட்ரண்ட் சொல்லி உங்களுக்கு காட்டு பாருங்கள். இந்த குவாட்ரண்ட் டு வெர்டிக்கல் அடுத்த குவாட்ரண்ட்டை கனெக்ட் பண்ணணும். அப்புறம் தேவையில்லாத ட்ரிம் பண்ணி பாருங்கள். எரேஸ் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஃபில்லட் யூஸ் பண்ணக்கூடாது, சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இதே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.